ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்தி அண்ட் டேஸ்டியான அவல் உப்புமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, கொஞ்சமாக குடமிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாமே பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அவலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நீங்கள் சாப்பிடும்போது எந்த ஒரு ஹாஃப் இதில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா கொடுக்கும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கலருக்கு நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஒயிட்டாக ஒரு மாதிரி ப்ளெயினாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தியானது. வெயிட் லாஸ் ரெசிபியாக கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நான் இது எனக்கு அடிபிடிக்கிற ஸ்டேஜ் வருது. ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி வதக்குனது கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகும். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிற போகிறேன். அந்த எண்ணெய் ப்ளஸ் வாட்டர் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணதுலேயே நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சா கூட சீக்கிரமாக நமக்கு எல்லாமே குக் ஆகும். இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். மூடி போட்டு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு காய்கறியுமே நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அவலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அவல் உப்புமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலை தூவி இதை சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்